வணக்கம். ஹரணி லா சர்க்கிள்ல இருந்து நான் உங்க அட்வொகேட் ஃப்ரெட்ரிக். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ரீசெண்டா ஜூன் 16 அன்னைக்கு நடந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பாலிட்டி ரிலேட்டடா ஒரு 10 கொஸ்டின் வந்திருந்தது. இந்த 10 கொஸ்டினையும் தான் அனலைஸ் பண்ண போறோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்ல யூஸ்வலா பாலிட்டின்றது அவங்க சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதனால ஒரு 9 to 10 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் 100 கொஸ்டின்ஸ்ல வந்துடும். இதனாலேயே நிறைய பசங்க கிளியர் பண்றதுக்கான சான்சஸும் இன்க்ரீஸ்டா இருக்கு. ஏன்னா பாலிட்டி ஒரு ஈஸி கிக் மாதிரி. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன்னாலே ஓரளவுக்கு ஈஸி தான். மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்றப்ப ஈஸி. அது நார்மல் சிவில் ஆஸ்பிரன்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு இன்னுமே ஈஸி. கரெக்டுங்களா? ஸோ நான் உங்களுக்கு எதுக்கு இதை நான் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒர்க் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் எல்எல்எம் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல லா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூஜி கோர்ஸ் ரிலேட்டடா படிச்சுட்டு இருப்பீங்க. காலேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதனால இந்த மாதிரி பழைய கண்டென்ட் நீங்க செகண்ட் இயர்ஸ்ல இல்ல முன்னாடி படிச்ச கண்டென்ட்டை ரீகால் பண்றதுக்கோ ரிவைஸ் பண்றதுக்கோ டைம் இல்லாம போயிடுது நிறைய நேரங்கள்ல. மறுபடியும் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து மறுபடியும் எம்பிஜின்னு எடுத்துட்டு உட்காரணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க நிறைய பேர். நிறைய பேர் கன்சைஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சிருந்துருப்பீங்க மெட்டீரியல். பட் இப்போ வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், அது எங்கேயோ இருக்கு அப்படின்னு இருக்கலாம். பட் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்ட் எப்போவுமே எஜுகேஷனல் கண்டென்ட்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். நீங்க ஒர்க் முடிச்சு ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் இல்ல யூடியூப்ல ரேண்டம் வீடியோஸ் பாக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்ட் ஆகுது என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது. அதே மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி பேனிக் இல்லாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம் படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல எழுதிக்கிறேன் அப்படின்றது இல்லை ஆட்டிடியூட். எக்ஸாம் முடிச்சுட்டும் என்னால 4 பேருக்கு சொல்லித்தர முடியும், அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நீங்க முன்னாடியில இருந்தே ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் அப்பப்ப ஏதாவது ஒரு நாள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்து கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு இல்லை, எனி சப்ஜெக்ட் எனி லா சப்ஜெக்ட் எடுத்து ஒரு பேராக்டா இருக்கட்டும் ஏதோ ஒன்று எடுத்து ரீட் பண்ணிட்டு இருங்க. அது உங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண விரும்பல, டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். Which of the following statements are correct about the Constitution of India? Powers of the municipalities are given in Part 9A of the Constitution. Correct. Emergency provisions are given in Part 18 of the Constitution. அதுவும் correct தான். Provisions related to amendment of the Constitution Part 20 ல இருக்காங்க, அதுவும் correct தான். So all three are right. Option is B. What are the duties of the Chief of Defence Staff as head of the Department of Military Affairs? Chief of Defence Staff ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேருக்கும் ஹெட்டா. ஓகேங்களா? ஸோ இவங்களோட இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ்க்கு அவர் தான் ஹெட் இல்லைங்களா? ஸோ அஸ் அ ஹெட்டா இவரோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு ஒரு 3 டியூட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 3ல எந்த டியூட்டிஸ்லாம் கரெக்ட் தப்பு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹி இஸ் த பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி. ஹி இஸ் த பெர்மனன்ட் சேர்மன். கரெக்டா? அப்சல்யூட்லி ரைட். He exercises military command over the 3 service chiefs. கிடையவே கிடையாது. அதாவது நேவிக்கு, ஆர்மிக்கு, ஏர்ஃபோர்ஸுக்கு தனித்தனியா சீஃப் இருப்பாங்க. இந்த 3 சீஃபுக்கும் இவர் மிலிட்ரி கமாண்ட் கொடுப்பாரு, அதாவது மிலிட்ரி ஆர்டர்ஸ் கொடுப்பாரு அப்படின்றாங்க. இல்ல பிகாஸ் அவங்களோட பவர்ஸ் வீக் ஆன மாதிரி ஃபீல் ஆகும், அதனால அந்த பவர் கொடுக்கல, டியூட்டி இல்ல. பிரின்சிபல் மிலிட்ரி அட்வைசர் டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆன் ஆல் ட்ரை சர்வீஸ் மேட்டர்ஸ். அதாவது முப்படை அப்படின்வாங்கல்ல, இந்த முப்படைகளும் ரிலேட்டடான ஏதாவது ஒரு காரியம் இருந்தது, டிசிஷன் எடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு இவரு பிரின்சிபல் மிலிட்ரி அட்வைசரா இருந்து அட்வைஸ் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் 1 and 3 ஆர் ரைட் அண்ட் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்தது, which one of the following statements is correct as per the Constitution of India? ஸோ 4 கொடுத்துருக்காங்க, இதுல ஏதோ ஒன்று கரெக்ட். டைரக்ட் கொஸ்டின் மாதிரி தெரியலாம், பட் இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் தான். Interstate trade and commerce is a state subject under the state list. தப்பு. இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்பவுமே சிஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்கல்ல, காமனா யூனியன் லிஸ்ட்ல வரும். இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட் என்றது ஸ்டேட் லிஸ்ட் இல்ல, தப்பு. ஒரு ஸ்டேட் லிஸ்ட், ஒரு ஸ்டேட் லா வெளி ஸ்டேட்ல இருந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னா வர முடியாதா என்ன? இல்ல. கான்ஸ்டிடியூஷன் என்ன கேரண்டி பண்ணிருக்கு?
யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் ஆக்குபை பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், அங்க ரிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது மைக்ரேஷன் எப்படி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும்? ஸோ தப்பு. இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் இஸ் a யூனியன் சப்ஜெக்ட் அண்டது யூனியன் லிஸ்ட். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட் காமனா 2 ஸ்டேட்டுக்கு வந்து குவாரண்டைன் பண்றோம், அங்க ஒரு கிருமி பரவி இருக்கு, ஒரு எபிடமிக் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது யூனியன் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பவர்ஸ் இருக்கு, யூனியனுக்கு வந்து பவர் இருக்கு. ஸோ இட் இஸ் அண்டர் த யூனியன் லிஸ்ட் as a யூனியன் சப்ஜெக்ட். ஓகேங்களா? கார்பரேஷன் டாக்ஸ் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ ராங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. அனோட் பண்ணிடுறேன், அனோட்டேட். Next question. Under which of the following articles of the Constitution of India has the Supreme Court of India placed the right to privacy? So எல்லாருமே கரெக்டா அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். இட்ஸ் ஆர்டிகல் 21 தான். ஓகேங்களா? பக்கத்துல வந்து 78 இருக்கு. ஸோ இது வந்து ஆர்மி வந்து லோக்கல் பாப்புலேஷனோட அப்லிப்மெண்ட்காக என்னெல்லாம் வந்து ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணாங்க, நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க லாங் பீரியட்ல இருந்து. ஸோ ரீசெண்டா நடந்த ஒரு ஆப்ரேஷன் லோக்கல் பாப்புலேஷனோட அப்லிப்மெண்ட்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் குவாலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் இல்லை, உங்களுக்கு பக்கத்துல வந்து கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் இருந்தனால வந்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் சத்பாவனா. ஓகேங்களா? இன்கேஸ் ஜிகேல கேட்டாங்கன்னா கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். Next question. A writ of prohibition is an order issued by the Supreme Court or High Courts. So Article 32 இல்ல 226 கீழ Supreme Court, High Court writs issue பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுல writ of prohibition, prohibitio அப்படின்னு சொல்லுவாங்கல்ல லாட்டின்ல. ஸோ இந்த writ of prohibition இந்த 4 சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸோட ரொம்ப மேட்ச் ஆகுது, மீனிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So a government officer prohibiting him from taking a particular action. The parliament or legislative assembly to pass a law on prohibition. The lower court prohibiting continuation of proceedings in a case. The government prohibiting it from following an unconstitutional policy. So answer என்ன? இதுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்கா நான் கொடுக்குறேன். ஆன்சர் எல்லாத்துக்கும் நானே சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு இன்டராக்ஷன் இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ நடுவில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு விட்டுடுறேன். ஈஸி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து ரிப்ளை பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஃபுல் சென்டென்ஸை வந்து டைப் பண்ணலாம், இல்லை வந்து ஆப்ஷன் மட்டும் நீங்க வந்து டைப் பண்ணா போதும். Next question. With reference to the union budget, consider the following statements. Union budget related on a question. The union finance minister on behalf of the prime minister lays the annual financial statement before both the houses. At the union level, no demand for a grant can be made except on the recommendation of the President of India. So இதுல முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டா, இல்ல ரெண்டும் கரெக்டா, இல்ல ரெண்டும் தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா? சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். போத் த ஹவுசஸா ஆனுவல் பட்ஜெட்? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதையும். ஓகே. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி 2 only is right. Next one, consider the following statements. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல அதே மாதிரி ஒன்னு கரெக்டா, ரெண்டாவது கரெக்டா, இல்ல ரெண்டுமே கரெக்டா, இல்ல ரெண்டுமே தப்பா. It is the governor of the state who recognizes and declares any community of that state as a scheduled tribe. ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப கவர்னர் தான் ரெகக்னைஸ் பண்ணி ஷெட்யூல் ட்ரைப் நீங்க அப்படின்னு அந்த கம்யூனிட்டியை டிக்ளேர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, a community declared as a scheduled tribe in a state need not be so in another state. ஒரு ஸ்டேட்ல ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லப்பட்ட கம்யூனிட்டி இன்னொரு ஸ்டேட்லயும் ஷெட்யூல் ட்ரைபா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட் இல்ல? need not be. So option 2 is only right.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. கவர்னர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டார். ஓகேங்களா? ஆப்ஷன் 2 இஸ் ரைட். ஸோ ஆன்சர் டி. பக்கத்துல 87 வந்து உங்களுக்கு அர்ஜென்டினா ரீசெண்டா வந்து நடந்த எக்கனாமிக் கிரைசிஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், எந்த கண்ட்ரி மேட்ச் பண்ணுங்க, எந்த பேர்ஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 2022ல இருந்து கேட்டுட்டு வராங்க யூபிஎஸ்சில. இந்த மாதிரி பேர்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இது ஒரு டஃப்பான கொஸ்டினா கன்சிடர் பண்றோம் நம்ம. இந்த ஃபார்மேட் சொல்றேன். மேல கேட்கப்பட்ட கேள்வி இருந்த டஃப் கிடையாது. கீழே வந்து அந்த ஒன்லி ஒன் பேர் இஸ் ரைட், 2 பேர்ஸ் ஆர் ரைட்னு கேட்கறாங்க. இந்த மெத்தட் வந்து டஃபா ஃபீல் பண்றாங்க நிறைய பேர். ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயத்தை வச்சு சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக் சபா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். While any resolution for the removal of the Speaker of the Lok Sabha is under consideration, he or she shall not preside. அதாவது ஒரு ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது அவரு ஸ்பீக்கரா மேல உட்கார்ந்துருக்க கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், he or she shall not have the right to speak. அவர் பேசவே கூடாது அப்படின்னு இருக்காங்க. பேசவே கூடாதா? ரைட் டு ஸ்பீக் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல, ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அது எப்படி இருக்கும்? ஷால் நாட் ஹாவ் த ரைட் டு ஸ்பீக் தவறுல. ஸோ ஆப்வியஸா 2 இஸ் ராங். வென் 2 இஸ் ராங், கண்டிப்பா 3யும் ராங்கா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து மேபி 3 கரெக்டா இருக்கலாம். வென் 2 இஸ் ராங், ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 வந்து 3ல இருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு 1 ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஷால் நாட் preside. So question number 93, the answer is 1 only. ஸோ லோக்சபால வந்து ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ண போறாங்க அப்படின்னா he shall not preside. ஏன்னா அவரு ப்ரிசைட் பண்ணாருன்னா எப்படி நீதி வழங்க முடியும்? அவரு வந்து ரிமூவ் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு ஒரு கிளாஷ் வரப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்தது அப்படின்னா ஸ்பீக்கர் ஹேஸ் த ரைட் டு ஓட். அப்படி இருக்கும்போது ஸ்பீக்கரே ப்ரிசைட் பண்ணாருன்னா அவருக்கு சாதகமா ஓட் பண்ணிக்குவாரு. ஸோ இந்த இஷ்யூஸ் காரணமா he shall not preside அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சரை டெடியூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி? செகண்ட் ஒன் ஆப்வியஸா தப்பு. அப்ப செகண்ட் ஒன் 3ல இருக்கு. அப்போ 1 இஸ் ரைட். இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். இல்ல 3மே தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. தேர்ட் பாயிண்ட், he or she shall not be entitled to vote on the resolution in the first instance. Next one, with reference to the Parliament of India, consider the following statements. Prorogation of a house by the President of India does not require the advice of the Council of Ministers. Second point, prorogation of a house is generally done after the house is adjourned sine die, but there is no bar to the President of India prorogating the house which is in session. மூணாவது, dissolution of the Lok Sabha is done by the President of India, who, save in exceptional circumstances, does so on the advice of the Council of Ministers. Which of the statements above are correct? இதுக்கு வந்து ஆன்சர் 2 and 3 is correct. ஓகேங்களா? So prorogation of the house by the President of India does not require the advice of the Council of Ministers. தவிர Council of Ministers ஓட அட்வைஸ் இல்லாம ஹவுஸை வந்து ஒத்தி வைக்கவோ தள்ளி வைக்கவோ முடியாது. Next, with reference to the Indian Parliament, consider the following statements. இல்ல 1 only or 1 and 2, 2 and 3, 3 only is correct. So இதுன்னு சொல்லுங்க. A bill pending in the Lok Sabha lapses on its dissolution. A bill passed by the Lok Sabha and pending in the Rajya Sabha lapses on the dissolution of the Lok Sabha. A bill in regard to which the President of India notified his or her intention to summon the houses to a joint sitting lapses on the dissolution of the Lok Sabha. Answer is 1 and 2. First one, second one correct. Third one வந்து தவறு. So answer is B, 1 and 2. So next question வந்து ஒரு யூரோப்பியன் பார்லிமெண்ட் யூனியன் ரிலேட்டடான கொஸ்டின். உங்களுக்கு பாலிட்டி கொஸ்டின் கிடையாது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனிவே நாலேஜ் இஸ் நாலேஜ். லெட் இட் பி 1 question, 1 line, 1 word. ரீசெண்டா நான் வந்து ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு 1 minute கவனிச்சிங்க. சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, பட் ஒரு 1 minute டைம் இருந்தா கவனிங்க. ரீசெண்டா ஒரு காலேஜுக்கு வந்து நான் போயிருந்தேன்.
அங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல. ஓகேங்களா? தெரியல அப்படின்னு அப்படியே அவர் விட்டுட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவரை நான் திருப்பி மீட் பண்ணும்போது வெளியில சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டு, சார் நான் பார்த்தேன் சார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்துட்டேன், ஆன்சர் இப்ப தெரியும், சொல்லவா? சொல்ல வேணாம், அடுத்த கொஸ்டினுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் அ சிங்கிள் வேர்ட், சிங்கிள் சென்டென்ஸ், 10 கொஸ்டின், 2 கொஸ்டின், இட் டசன்ட் மேட்டர். கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவான நாலேஜ் தான் உங்களுக்கு வரும். கிளிக் பைட்டோ வேஸ்ட் ஆஃப் டைம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம சேனல்ல. அதை வந்து நான் அஷ்யூர் பண்றேன். இப்ப அஷ்யூர் பண்றது கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனல்ல எந்த வீடியோவுமே நாலேஜ் இன்ஃபர்மேட்டிவ் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி சொல்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல அந்த வீடியோக்கு கீழே சார் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா நீங்க ஒரு வேலை சொன்னீங்கனாலுமே ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ யோசிச்சு சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர் அண்ட் குட் பை.